நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நம்மளுடைய கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கலாம், எப்படி வந்து மகளிர் உரிமை தொகைக்கு ஆன்லைன் மூலமாக வந்து இப்போ சிஎம் ஹெல்ப்லைனில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனாலும் இதன் மூலமாக நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது நாங்கள் இதில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகையே வரல, நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிறதை தெரிவிக்கிறதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். இதை யார் கொடுக்கலாம் யார் கொடுக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறவங்களும் இதில் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம். இல்லை நான் எனக்கு இது கிடைக்கவே இல்லை, கடந்த ஆட்சியில் நான் அப்ளை கூட பண்ணலை, எனக்கு இது வந்து இதுவரை வரல அப்படிங்கிறவங்களும் கொடுக்கலாம். இல்லை நான் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த தடவை எனக்கு காசு வரல அப்படிங்கிறவங்க கொடுக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க, சிஎம் ஹெல்ப்லைன் மூலமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன ஆகும்னா உங்களை வந்து கருத்தில் கொள்வதற்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்களுக்கான பதிலும் வந்து என்ன கிடைக்கும், கவர்மெண்ட் தரப்புலேருந்து கிடைக்கும். இது எப்படி வந்து அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூகுளுக்கு போய்க்கோங்க. அங்கே சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. சிஎம் ஹெல்ப்லைன் டைப் பண்ணீங்கன்னா முதல்ல வரது என்னன்னா முதல்வரின் முகவரி ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மோட வந்து நமக்கு கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது. இதில் நம்ம கொடுக்கக்கூடிய மனு அவங்க பார்ப்பாங்க. அப்போ எனக்கு வந்து மகளிர் உரிமை திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனு கொடுக்குற மாதிரி இது இருக்கும். அப்படிங்கிறனால இப்போ இதுக்குள்ளே போயிட்டு உள்ளே போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் நீங்கள் இந்த பேஜுக்கே வராமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, சைன்இன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே ஒரு பேஜுக்குள்ளே போகிறோன்னா நம்ம சைன்இன் பண்ணிக்கணும். நாம் தான் வந்து இதை செய்கிறோம், இதை ஒரு ஹியூமன் தான் செய்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ரூவல் கொடுக்குற மாதிரி. அப்போ நமக்கு வந்து சைன்இன்னு கொடுத்தனுமே என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயம் தான் கேட்கும். உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும், அவ்வளோதான். ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் கையில் வச்சிருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அவ்வளோதான். அந்த ஓடிபிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், கொடுத்தனும் உள்ளே போயிடும். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைல் கிரீவன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மனு கொடுக்க போகிறோம். அப்போ ஃபைல் கிரீவன்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். நமக்கு இப்போ எதுக்காக வந்து மனு கொடுக்க போகிறோம், பொதுவாக இது வந்து பார்த்திங்கன்னா பல விஷயத்துக்கு நம்ம மனு கொடுக்கலாம். நம்ம வந்து ஏதாவது வந்து நம்மளுடைய தேவைகளை பொறுத்து, குறைகளை பொறுத்து ஏதாவது ஒன்று வந்து சிஎம்முடைய பார்வைக்கு கொண்டு போகணும்னு நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்கலாம். அதில் நமக்கு எதுக்காக வந்து போயிருக்கோம்னா நம்ம மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்காகத்தான் போயிருக்கோம். அப்போ அதை மனசில் வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதுக்கான எல்லா விஷயமுமே இந்த ஃபைலில் இருக்கும். இப்போ நீங்கள் உள்ளே போனோடனே அது உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கேள்வி தான் கேட்கும். அதில் முதல் விஷயமா அது கேட்கக்கூடியதே உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள், நீங்கள் எந்த பாலினம்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஊனமற்றவரா நீங்க இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முதல் 3 கேள்வி கேட்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபர்ஸ்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர், ஆர் யூ ஏ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஊனமற்றவராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லாட்டினா நோ கொடுங்க. அடுத்தது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எதுக்காக மனு கொடுக்குறீங்க, தனி ஒருவருக்காக கொடுக்குறீங்களா இல்லை பொதுமக்களுக்காக கொடுக்குறீங்களா, ஒரு கூட்டத்துக்காக கொடுக்குறீங்களான்னு கேட்குது. பப்ளிக், இண்டிவிஜுவல், அந்த மாதிரி அசோசியேஷன் கேட்பாங்க. நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல்னா தனிநபர்னு அர்த்தம். நம்ம ஒருத்தவங்களுக்காக தானே மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்து நம்ம கொடுக்குறோம். அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆதார் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னத்துக்காக வந்து நீங்கள் வந்து இதை மனு கொடுக்க வந்தீங்களோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணும், ஐயா நான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக வந்து அப்ளை பண்ணுறேன், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மனு கொடுக்கலாம். இல்லை கடந்த தடவை நான் பல தடவை பண்ணிட்டேன், எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை நான் வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு இந்த தடவை தான் வரலைன்னு சொல்லலாம். உங்களுடைய குறை என்னவோ அந்த குறையை நீங்கள் வந்து தெரிவிக்கணும். தெரிவித்ததுக்கு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குறை சொன்னீங்கல்ல, அந்த குறையுடைய டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும், அதை நானே சொல்லிடுறேன். அதாவது அது வந்து ஆர்இஒய் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது. அப்போ ஆப்ஷனில் ஆர்இஒயை வந்து என்ன பண்ணிக்கோங்க, அந்த ட்ராப் டவுன் மெனுவிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லோக்கல் பாடி டைப்புன்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து தேவையில்லை, நாட் அப்ளிகபிள். அங்கே ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறையின் வகை, அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குறை இருக்குல்ல, எந்த வகையை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதனுடைய சப்டைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய துணை வகை வந்து கேட்கும்போது அது வந்து கொடுக்க தேவையில்ல, அது அதர்ஸ்ன்னு இருக்கும், அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரை பற்றி கேட்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த தாலுக்கா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதெல்லாத்தையும் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு கடைசியாக உங்களை பற்றி கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரும் வாங்குவாங்க.
ஆதார் கார்டு நம்பரு, ரேஷன் கார்டு நம்பரு, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதையும் நம்ம கொடுத்ததுக்கு பிறகு கடைசியாக உங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப் டிபார்ட்மெண்ட் குறை தொடர்புடைய துணைத்துறை அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் அதிகாரி யாருன்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிருந்தா அதுவே வந்து செலக்ட் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்குறாங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ்ங்கிறது நம்ம மேலேயே அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அந்த அட்ரஸ் தானா நீங்கள் திருப்பி எழுத தேவையில்லை. வேற ஒரு அட்ரஸாக இருந்தால் அந்த அட்ரஸை நீங்கள் வந்து திருப்பி எழுதணும். எனக்கு வந்து நான் மேலே கொடுத்த அட்ரஸுக்கே லெட்டர் வந்தால் ஓகே தான் அப்படிங்கிறவங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஃபைலுன்னு இருக்கும். ஃபைல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆவணங்களை சமர்ப்பிக்கிறது. என்ன வந்து பொதுவாக இதுக்கு வந்து ஆவணமாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுடைய ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் இருக்குது பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற இபி பில்லு. எங்கிட்ட பில் இல்லை அப்படிங்கிறவங்க கடைசியாக வந்து ஆன்லைனில் கட்டியிருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்குடைய ஜெராக்ஸு. ஆக்சுவலாக வந்து நம்ம கையில் கொடுக்குற மாதிரி தான் ஜெராக்ஸ் கொடுப்போம். இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து பிஎன்ஜியோ இல்லை ஜேபக் ஃபார்மேட்லேயோ என்ன பண்ணுவோம் அப்லோட் பண்ணிடுவோம். நாளையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒட்டுக்கா செலக்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிடலாம். இவ்வளோதான் நம்ம வந்து இதுக்கு ஆவணம் கொடுக்குறது. இதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனு கொடுத்த மாதிரி இல்லை, எனக்கு மனு கொடுக்க வேண்டாம், எனக்கு கவர்மெண்ட்டே எப்போ வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் இப்போ வந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சில மாதங்கள் ஆகும்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் முகாம்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் நேரடியாகவே அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க முகாம் வர்ற வரை வெயிட் பண்ணுங்க. இல்லை நான் நேரடியாக அப்ளை பண்ணுறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியல, நான் இது மூலமாக மனு கொடுத்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேங்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்க. இது யார் வந்து பண்ண தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபா வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடந்த ஆட்சியில் நான் வாங்கினேன், இந்த ஆட்சியிலேயே எனக்கு வந்துட்டு தான் இருக்குது, இந்த மாதம் எனக்கு வந்துருச்சுங்கிறவங்க அப்ளை பண்ண தேவையில்லை. இது வராதவங்களுக்கும் இல்லை நான் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கு வர நின்றுச்சுங்கிறவங்களுக்கு தான் மனு கொடுக்கறது. அதனால வந்து நீங்க வந்து உங்களுடைய மனுவை இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பல பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே வந்து மனு கொடுத்துக்கலாம். இது ஒரு பொதுவான ப்ரொசீஜர் தான். நம்ம இந்த தேவைக்காக வந்து இது பண்ணியிருக்கோம். அதே சமயத்துல கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க சீக்கிரமே வந்து சொல்லியிருக்காங்க முகாம் வந்து அமைப்போம், அதுக்கப்புறம் வந்து 2500 ரூபாய்க்கு ஃபார்ம் எல்லா மக்களுக்கும் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருந்தாலும் அது எப்போ அப்படிங்கக்கூடிய டேட் தெரியல. அதுவரை பொறுமையாக இருக்க முடியும். அது 3 மாதம் ஆனாலும் 6 மாதம் ஆனாலும் அவங்க கொடுக்குறப்பவே நான் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறேங்கிறவங்க அதுவரை பொறுமையாக இருந்து அப்படியே வாங்கிக்கலாம். இல்லை நான் இது மூலமாக முயற்சி பண்ணி பார்க்குறேங்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு அட்டென்ஷனை கொண்டு போகிறீங்க. உங்கள் பக்கம் இருந்து எனக்கு மகளிர் உரிமை தொகை வரலைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களோ தவிர இது வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீம்லக்குள்ளே போயிடுவீங்கன்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. இது நமக்கு மனு கொடுக்குற மாதிரி மனு கொடுத்தா அவங்க கருத்தில் கொண்டு என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. நிறைய பேர் மனு கொடுக்கும் போதும் மறுபரிசீலனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம தொடர்ச்சியாக வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதனுடைய அப்ளிகேஷன் பத்திலாம் போட்டுட்டு தான் இருக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.